உங்களுக்கு இந்த குஷ்பு சுந்தர்சியோட மகள் அதுக்காக நான் பெரிய ஆளுன்னு அது நினைப்பே கிடையாது. சராசரி பசங்க மாதிரி அவங்க வளர்ந்துருக்காங்க. ஆனா அவங்க ரோட்ல போகும்போது பக்கு பக்குன்னு இருக்கு. திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் 10 தடவை போன் பண்றேன். வந்துட்டீங்களா செல்லம், வந்துட்டீங்களா, போன் பண்ணுங்க, வீட்டுக்கு வந்த உடனே போன் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்குது பசங்க நம்ம பெண் குழந்தைங்க வளரணும், எவ்வளவு முன்னேறணும். அந்த முன்னேற்றத்துக்காக தான் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் 33% பெண்களுக்கு ரிசர்வேஷன் பில் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு தமிழ்நாட்டில மட்டுமல்ல, இந்தியாவில வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண்ணுடைய கனவு அது 33% ரிசர்வேஷன் பில். ஏன் இதே திமுக ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி சென்ட்ரல் இருக்கும்போது பேசிட்டு இருந்தாங்க. சாத்தியமானதா? செய்ய மாட்டாங்க. என காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும், திமுக பொறுத்த வரைக்கும் பெண்கள் வளரக்கூடாது, பெண்கள் சொந்த காலில் நிக்க கூடாது, பெண்கள் முன்னேறக்கூடாது. அவங்க முன்னேறினாங்கன்னா கேள்வி கேட்பாங்க. ஆணாதிக்கத்துடைய நாங்க சொல்றது மட்டும்தான் பெண்கள் கேட்கணும்னா அப்படிதான் இன்னைக்கு திமுக காரங்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க நல்ல பாடம் புகட்டணும். இந்த தேர்தல்ல வானதி அக்கா, உங்க வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு செல்ல அக்கா, உங்க வீட்டு மகள் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை தாமரை சின்னத்துல நீங்க வாக்களித்து உங்களை ஜெயிக்க வைக்கணும். இன்னைக்கு வானதி அக்கா உடம்பு சரியில்லாம இருக்காங்க. எப்படி பிரச்சாரத்துக்கு வருவாங்கன்னா திமுக காரங்க ரொம்ப ஹாப்பியா வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த தொகுதியில நிச்சயமா நம்ம தான் ஜெயிக்க போறோம். ஏன்னா வானதி அக்கா வரமாட்டாங்க உடம்பு சரியில்லைன்னா. அவங்களுக்கு தெரியல, அவங்க வரலைனாலும் அவங்களுக்காக ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு அக்கா, என் அக்கா ஜெயிச்சுட்டு வரணும், என் பொண்ணு ஜெயிச்சுட்டு வரும், என் மகள் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி சவுத் கோயம்புத்தூர்ல அவங்க எம்எல்ஏ இருக்கும்போது எவ்வளவு நல்ல காரியங்கள் பண்ணிருக்காங்க. பெண்களுடைய வாழ்க்கையை ஒரு மேம்படுத்துறதுக்காக அவங்க சொந்த கால, பொருளாதார ரீதியாக சொந்த கால இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல திட்டங்கள். நீங்க ஒரு புது தாயா இருக்கீங்க, 2 வயசு குழந்தை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தாய்ப்பால் நீங்க கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு பால் ஃப்ரீயா கொடுக்கப்பட்டது. ஒவ்வொரு தெருக்கு நல்ல குடிக்க தண்ணிக்காக மெஷின் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. பெண்கள் சொந்த காலில் நிக்கணும்னா உங்களுக்கு தையல் மெஷின் எப்படி பயன்படுத்தணும், எப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும்னா பண்ணிட்டு சர்டிபிகேட் கொடுத்துட்டு தையல் மெஷின் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்மளால மறக்க முடியுமா? 3000 கிலோ போதைப் பொருள் மீட்கப்பட்டது. அதுக்கு நேரடியாக சம்பந்தம் திமுக காரங்களுக்கு இருந்தது. மறக்க முடியுமா நம்மளால? அந்த 3000 கிலோ போதைப் பொருள் எங்கிருந்து வந்தது? திமுக காரன் கையில எப்படி இருந்தது? எப்படி நீங்க உள்ள, உங்களுக்கு தெரியாம உங்க ஆட்சி தானே தமிழகத்துல இருக்கு. இன்னைக்கு நம்ம சட்ட ஒழுங்கம் இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல சட்ட மக்களுக்கு கிடையாது, சட்ட ஒழுங்கம் இல்ல நம்ம சொல்லும் போது, அதை நேரடியா லா அண்ட் ஆர்டர் சொல்லும் போது அந்த சட்ட ஒழுங்கம் முதலமைச்சருக்கு கீழே தானே வரும். அப்போ இதுக்கு பொறுப்பு யாரு? முதலமைச்சர் தானே. கேள்வி கேட்டா பதில் கொடுக்கிறாரா? ஸ்டாலின் அவர்களே பதில் கொடுங்க. வீட்டுல இருக்கிற மட்டும் இல்ல, ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு பெண் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறா. எனக்கு ஏன் பாதுகாப்பு இல்ல? மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் தமிழ்நாட்டில் வாழ்ற பெண்களுக்கு நான் அப்பா ஸ்தானத்துல இருக்கேன். ஐயா, நீ அப்பா ஸ்தானத்துல இல்ல, நீ தப்பான ஸ்தானத்துல இருக்கேன்னா எல்லாமே தப்பு தான் நடக்குது. நாங்க உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா நீங்க நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க மேடையில இருக்கும் போது உங்க கட்சி கூட்டணியில இருக்கிற ஒரு தலைவருமா சொல்றாங்க, ஆமா பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் அதிகமாயிருக்கு, ஆமா தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் போதை கலாச்சாரமா மாறி இருக்கு. இது தாண்டி நீங்க வேற என்ன சொல்ல முடியும்? என்ன குற்றச்சாட்டுகள் வைக்க முடியும்? இது நாங்க சொல்லல, உங்க கூட்டணியில் இருக்கிறவங்க சொல்றாங்க, ஆமா இதெல்லாம் நடந்திருக்கு. நான் கேட்கிறேன், நம்ம இளைஞர்கள் அவங்களுடைய எதிர்காலத்து நீங்க அழிக்கிற மாதிரி போதை பொருட்கள் சப்ளை பண்றீங்க, கல்வி கொடுக்க மாட்டீங்க. எப்ப கல்விதான் மிகப்பெரிய ஆயுதம், கல்வி கொடுத்தாதான் நீங்க மக்கள் கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்ந்துருவாங்க. அதனால அவங்களுக்கு கல்வி கொடுக்க கூடாது, அவங்களுக்கு போதை பொருட்கள் கையில கொடுங்க, ஒரு சாராயம் பாட்டில் கையில கொடுங்க, அடிமையாய் தெரு ஓரமா எங்கேயாவது படுக்கட்டும், நம்ம கிட்ட கேள்வி கேட்க கூடாது. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் நம்ம பசங்க படிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு எவ்வளவு நல்ல திட்டங்கள், உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடியார் அவர்கள், நீங்க அப்போலிருந்து பாருங்க, அதிமுக ஆட்சியிலிருந்து உங்களுக்கு புரட்சி தலைவர் இருக்கும் போதும் சரி, அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் சரி, எவ்வளவு பாதுகாப்பு இருந்தது. எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 2016 இருந்து 2021 11 லா காலேஜ் திறக்க வச்சு, மெடிக்கல் காலேஜ் 11 மெடிக்கல் காலேஜ் திறக்க வச்சாங்க. ஆனா இன்னைக்கு திமுக காரங்க 5 வருடத்து ஒரு பள்ளிக்கூடம் நாங்க திறக்க வச்சோம் சொல்ல முடியுமா? இருக்குங்க, 1800 கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்கள், அரசாங்க பள்ளிக்கூடங்கள் இருக்கு. 95,000 பசங்க படிக்கிறாங்க.
ஆனா ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியர் மட்டும்தான். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எங்கிருந்து பசங்க படிப்பாங்க? உங்க பசங்க மட்டும் லண்டன் போவாங்க, உங்க பசங்க மட்டும் ஆஸ்திரேலியா போவாங்க, உங்க பசங்க அமெரிக்கா போவாங்க, சிங்கப்பூர் போவாங்க. அவங்க ஊர்ல எத்தனை, ஏன் உங்க ஸ்கூல்ல படிக்க வைங்க, உங்க பள்ளிக்கூடத்துல படிக்க வைங்க. இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல உங்க பசங்க படிக்க வைங்க. ஏன் அது பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் மட்டும் அவங்க பசங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கணும், எங்க வந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது நான் வந்து ஆசிரியர் தரமாட்டேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியர் மட்டும் தான் கொடுப்பேன் சொல்லிட்டு நீங்க பசங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறீங்களா? தைரியம் இருந்தா வாங்க உட்காருங்க. நீங்க தான் படிச்ச எம்எல்ஏ எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களே, படிப்பு சொல்லி கொடுக்க சொல்லுங்க பசங்களுக்கு. அதுல பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேற ரூல். ஏன்னா நீங்க வாக்களித்து அவங்களை ஜெயிக்க வச்சீங்கன்னா அவ்வளவுதான், 5 வருஷத்துக்கு அவங்களுக்கு அடிமையாக நீங்க உட்காரணும்.